கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த சாம்பலிலிருந்து சிங்காரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். என்ன நேயர்களே, இன்றைக்கு யார் தான் இந்த சாம்பலிலிருந்து சிங்காரம் இந்த சிறப்பு இந்த சாட்சியாளர் அப்படின்னு பார்க்குறீங்களா? நானும் ரொம்ப ஆவலோடு கூட இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்கிறவர் அவருடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது எப்படி, அவருடைய ஊழியத்தின் பாதையில் வந்தது எப்படி, இன்றைக்கு கர்த்தர் அவரை எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். என்ன நேயர்களே, நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க, டிவிக்கு முன்பதாக அமர்ந்துருங்க, ஜெபத்தோடு கூட காத்துருங்க, விசுவாசமாக ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து இந்த ப்ரோக்ராமை பாருங்கள். இந்த ப்ரோக்ராமை பார்க்குற ஒவ்வொரு நபரும் எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் அநேக சாட்சிகள் ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவது உண்டு. எனவே இந்த சாட்சியும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நேயர்களே, இன்றைக்கு நம்ம மத்தியில் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிற பாஸ்டர் சேகர் சாமுவேல் ஐயா அவர்கள் தான் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிடையம் கிணறு என்கிற அந்த பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை சபையை நிறுவி இன்றைக்கு பல பட்டி தொட்டிகள் கிராமங்கள் முழுவதுமாக ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. வாங்க நேயர்களே, அவரை சந்தித்து அவரிடத்திலேயே அவருடைய சாட்சியை நம்ம கேட்போம். வாங்க. ஐயா, பிரைஸ் லார்ட் ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜாய் டிவிக்கு இந்த சாம்பலிலிருந்து சிங்காரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் ஐயா. எனக்கும் பெரிய சந்தோஷம். என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய அனுபவ சாட்சிகளை டிவி மூலமாக மக்கள் மத்தியில் சொல்ல முடியாத ஒரு பாக்கியத்தாண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. இதை நிருபமாக இருக்கிற ஐயா அவர்களுக்கும் அவரோட சேர்ந்து பணிபுரிக்க ஆடிட்டர் அதுக்காக உழைக்கிற அனைவர்களுக்கும் இயேசு அதிகமாக நேசிக்கிறார். என்னுடைய ஊழியத்தின் சார்பாக எல்லாத்தையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ ஐயா. உங்களை பற்றி ஜாய் டிவி நேயர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்பதை நீங்கள் ஜாய் டிவி நேயர்களுக்கு சொல்லலாம். பழைய பேர் சேகர். பூர்வீகத்தில் என்னோட கூட பிறந்தவங்க 5 பேர். நான் 2வது மகனாக பிறந்த என்னுடைய குடும்பத்தில். என்னுடைய வாழ்க்கையில் இப்போது சென்னையில் இருக்கிறோம். சென்னையில் அமைந்துகிற பகுதிகளில் என்னுடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மனைவி, 2 பிள்ளைகள், மருமக்கமார்கள், மொத்தம் 5 பேத்திமார்கள், மொத்தம் 11 பேர்களாக என்னுடைய குடும்பத்தில் நாங்கள் ஆண்டவர் கண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரிங்க ஐயா, இத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதா நீங்கள் சொன்னீங்க. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பாதியில் ஏற்றுக்கிட்டீங்களா, இல்லைன்னா நீங்கள் பிறப்பில் இருந்தே கிறிஸ்தவர் ஐயா? உண்மையில் நாங்கள் பிறப்பில் கிறிஸ்தவர் அல்ல. நாங்கள் பூர்வீகம் தேவனை அறியாத ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். என்னுடைய வாழ்க்கையில் பெங்களூரில் மணிவிலாஸுங்கிற ஒரு கடலை மிட்டாய் கம்பெனி, அதோடைய எஜமான் தான் என்னை அவங்களுடைய. எந்த வயசில் ஐயா? 12 வயசு. 12 வயசு அவங்களுக்கு. அதற்கு முன்னால் இந்த 12 வயசுக்கு முன்னதாகவே என்னோட படித்த ஒரு பையன் பாம்பு கடிச்சு இறந்துட்டான். பார்த்த நிலையிலேருந்து எனக்கு ஒரு ஆவி, வெள்ளி செவ்வாய் இந்த நாட்களில் 2 நாட்கள் நான் தூங்க முடியாது. எங்கே நான் போய் படுத்திருந்தாலும் அந்த ஆவிகள் கதவை திறந்து என் மேலே நேரே விழுந்து என்னை பயங்கரமான என்னுடைய மைண்டு சரீரம் விளைவித்த 12 வயசு எனக்கு அது தொடங்க ஆரம்பித்தது. அங்கேருந்து என்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது. ஆனால் நாங்கள் ஒரு சிறிய கிராமம், ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க. பெங்களூரில் அது பெரிய கடலை மிட்டாய் கம்பெனி, மணிவிலாஸுங்கிற ஒரு பெரிய கடலை மிட்டாய் கம்பெனி. அதில் கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு மேலே வேலை செஞ்சாங்க. என்னுடைய முதலாளியாக இருந்த அவர் தான் எனக்கு பாஸ்டா பின் காலத்தில் மாறினாங்க. பாஸ்டர் அருமராஜ் அப்படின்னு சொல்லி
அவங்களுடைய கம்பெனியில் வேலை செய்யும்போது தான் அது இயேசு யாருங்கிறத தெரிவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டது. இப்படி அங்கே தெரிஞ்சிருக்கும்போது தான் இயேசுவை சொந்த தெய்வமாக நான் ஏற்றுக்கொண்டாலும் ஒரு 14 வயசுல எனக்கு முழுக்கி ஞானஸ்தானம் பாஸ்டர் அவர்கள் இந்த நாளில் தேவனுடைய இலைப்பாறையில் இருக்கிறாங்க. பாஸ்டர் அருமராஜ் அவங்க தான் எனக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்துருந்தாங்க. ஆனால் நானும் கொஞ்ச நாளுக்குள்ள அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை இழந்து உலகத்துக்குள்ளாக போகிறதுக்கு முதலாவது இந்த பிசாசும் ஒரு காரணமாக இருந்தது. இன்றைய பாவ வாழ்க்கையில் உலகத்தில் எப்படி நம்ம வேதத்தில் இந்த நாளில் பார்ப்பது போல் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் தகப்பனை விட்டு தூரம் பண்ண கெட்ட குமாரனை போல என் பிசாசுடைய வாழ்க்கையில் அகப்பட்டு கொண்டதுனால அந்த பிசாசு மீண்டும் என்னை தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கை மிகவும் கொடீரமான வேதனை. நான் எப்படி மக்களுக்கு சொல்ல, நீங்க ரட்சிப்புக்குள்ள வந்து பின்மாற்றத்துல போனீங்க. பின்மாற்றத்துல அதாவது பிசாசுடைய பிடியில இருந்தீங்க. அந்த பழனின்ற அந்த உங்க நண்பர் வந்து உங்க மேல வந்து அந்த ஆவி வந்து பேசுறது, இந்த மாதிரி ஆளக்கழிக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா வந்து அதன் பிறகு வந்து நீங்க ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு ஞானசனம் எடுத்தீங்களா? ஞானசனம் எடுத்தீங்க. அப்ப ஆண்டவர் யாருன்னு தெரியும், வேதம் என்ன சொல்லுதுன்னு தெரியும். ஓகேங்களா? அதுக்கு பிறகு நீங்க வந்து மறுபடியும் வந்து பின்மாற்றத்துல பாவ வாழ்க்கையில போயிட்டு பின்மாற்றத்துல போனோம். நான் இருந்த அந்த பெங்களூர் பகுதி, பெங்களூர்ல இருந்து மேங்களூருங்கிற பகுதியில அதே மன்யூனிவர்ஸ் கடலம் டயர் கம்பெனி அங்கே இருந்தது. அங்கே போனது நிமித்தமாக அங்கே வந்து ரட்சிக்கப்பட்ட மக்கள் கிடையாது, அதிக கிறிஸ்துவ நண்பர் இல்லாதனால என்னுடைய வாழ்க்கை உலக மக்களோடு சேர்ந்து வாழ ஆரம்பித்ததுனால மீண்டும் அந்த பாவமான வாழ்க்கையில் எப்படி கெட்டகுமாரனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய முழு பாவத்தில் விழுந்து போனதுனால நானும் தேவனோடு பிரிந்து முழு என்னுடைய வாழ்க்கையும் என் சரீரம் கெட்டகுமாரன் எந்த நிலையில் இருந்தாலும் அதே போல் உலகத்தில் படங்கள் மற்ற மோசமான காரியங்கள் இப்படி எல்லா பாவத்துக்கும் நான் பிசாசானால் அடிமையாக்கப்பட்டிருந்தேன். இந்த பிசாசானவன் அடிக்கடி எனக்கு கோபத்தை உருவாக்குவான். கோபம்னா முதலாவது நம்ம யாரும் நம்மளை அடிச்சிடக்கூடாது, நம்ம அவங்கள அடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான சிந்தனை எனக்குள்ளே எப்போவும் இருக்கும். ரெண்டாவது அது எனக்கு சொல்லுவது இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது, நீ செத்து போயிரு, நீ செத்து போயிரு, இந்த வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது என்பதை அவன் அடிக்கடி எனக்கு என்னோட பேசுகிற அந்த சத்தத்தை கேட்கும்போது எனக்கு அது சரியாக தோன்றும். ஆமாம், அந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை என்பதை எனக்குள்ள அந்த பிசாசு பேசுகிற சத்தத்தை அடிக்கடி கேட்குற சூழ்நிலை இருந்ததுனால 20 வயசில் அந்த மேங்களூர் பகுதியை விட்டு சென்னை அமைந்தக்கர பகுதியில் வந்து எனக்கு அது ஒரே ஒரு இந்த கடலை மிட்டாயுடைய கம்பெனி அந்த ஒரு தொழில் தான் தெரியும். அந்த தொழிலை இங்கே சென்னை கொண்டு வந்து நடத்தும் போது என்னுடைய கம்பெனி லாஸ் ஆகி போனது. நீங்க சொந்தமா நடத்துறீங்க? சொந்தமா கம்பெனி வச்சிருந்தேன். ஓகே, ஒரு இடத்துல வேலை செஞ்சீங்க. ஆனா இப்போ அந்த வேலையை கத்துக்கிட்டு வந்து இங்க வந்து கத்துக்கிட்டு வரைஞ்சி. ஆனா நீங்க அப்போ வந்து அதுக்கு பிறகு வந்து சர்ச்சுக்கு எல்லாம் போறது கிடையாது? சர்ச்சுக்கு போறது இல்ல, எல்லாமே விட்டுட்டீங்க? எல்லாத்தையும் விட்டோம். என்னுடைய வாழ்க்கை நினைச்சு எல்லாத்தையும் நாட்டுக்கிழமான கூட வந்து சர்ச்சுக்கு போகாம வேலை செய்யறது. என்ன நினைச்சேன்னா எல்லா தெய்வம் ஒண்ணுங்கிறத பிசாசு எனக்கு ஒரு நிலையில் கொண்டு வந்தான். எல்லா தெய்வம் ஒண்ணுதான், அதில் இயேசுவும் ஒரு தெய்வம் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்ததுனால உலகத்தோட அதிக ஈடுபாடுகளில் இறங்க ஆரம்பித்தேன். கட்சி, திரையுலகம், நடிகர்கள், எனக்கு கன்னடம் பேசுவேன், துளு பேசுவேன், இப்படி அநேக பாசைகள் எல்லா திரையுலகத்துடைய படங்கள். அது எனக்கு அதுதான் ஒரு பெரிய பொழுதுபோக்காக இருந்துச்சு. கர்நாடகாவில் இருக்கும்போது அங்கே உள்ள கர்நாடக நடிகருக்கு மேலே ஒரு பெரிய பிரியம். தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு காலம் சென்ற நடிகர்கள் திரையுலகத்துடைய அவங்க மேலே பிரியப்பட்டு இப்படிய வாழ்க்கை பொழுதுபோக்குங்கிறது திரையுலகம், நடிகர்கள், அவங்க தான் எனக்கு எல்லாமே வழிகாட்டி மாதிரி நான் நினச்சேன். அப்படியே என்னுடைய வாழ்க்கையை கடந்து போனது. அதில் தான் அந்த மெட்ராஸுக்கு வந்து இந்த கம்பெனியை வைத்த உடனே லாஸ் ஆகி போச்சு. லாஸ் ஆகணுன்னே என்கிட்ட இருந்து வேலைக்காரங்க இந்த 5 பேர் அவங்கெல்லாம் என்னை விட்டு போனதுனால ஒரே நாளில் என்னை லாஸ் ஆகி ஒன்றுமில்லாத நிலைக்கு வந்துட்டேன். மீண்டும் அந்த பிசாசு சொன்னான், எல்லாத்தையும் இழந்துட்ட, உனக்கு வாழ்க்கை கிடையாது, நீ உன் வாழ்க்கையை முடித்து கொள்ளு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது சரியாக தெரிஞ்சிச்சு அந்த நாளில். அப்போ எனக்கு 20 வயசு.
அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவி திங்கள் முதல் வெள்ளி வரையிலும் தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் சாம்பலில் இருந்து சிங்காரம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்றது. காணத் தவறாதீர்கள், மற்றவர்களையும் காணச் சொல்லுங்கள். இந்த பிசாசு ஆவி இதெல்லாம் பேசுதுன்னு சொல்றாங்க. அது எப்படி ஐயா வந்து ஒரு உணர்வு ஏற்படுமா இல்லைன்னா காதுல அதை சொல்றது கரெக்டா தெரியுத மாதிரி நம்மள பேசுவோம். நீ செய்யறது கரெக்டு அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் கேட்கும். இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை, நீ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்ட, உலகத்துல என்னென்ன இருக்கோ அத்தனையும் நான் அனுபவிச்சுட்டேன், அதனால சொல்ல நீ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்ட, நீதி வாழ்க்கை ஒன்றும் கிடையாது, இந்த பூமியில ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற இந்த சிந்தனை எப்போதும் இருக்கும். அது என்னுடைய பார்வையில் அது சரியாக தெரிஞ்சிச்சு. அதனால தான் 20 வயசில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த 80ஆம் வருஷத்தில் பக்டோன்னு வாங்கிட்டு வந்து அது ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் குடிச்சிட்டேன். குடித்தோடனே கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அந்த மருந்து போன உடனே கத்த ஆரம்பித்த உடனே சென்னையில் இருக்கிற கேஎம்ஸ் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. இப்போ போல என்ன குடிச்சிங்க? பக்டோன் மருந்து. அதை வந்து போன உடனே குடலை அறுத்துரும். பக்டோன் அந்த அலுமினிய பாட்டில் இருக்கும். இப்ப அந்த மருந்துலாம் கிடையாது. அது உள்ள போன உடனே பூச்சி மருந்து மாதிரியா? பூச்சி மருந்து. அது இந்த விவசாயிங்களுக்கு நெல்லுக்கு இந்த மாதிரி அது உள்ளது அந்த பூச்சிக்கொல்லி மருந்து. அது பக்டோன் அப்போ இருந்துச்சு, இப்போ அந்த இருக்க நம்ம தெரியல. அதை வாங்கி குடிச்சிட்ட உடனே கத்த ஆரம்பிச்சு. அது உள்ள போன உடனே எனக்கு தலைச்சித்த ஆரம்பிச்சு கத்த ஆரம்பிச்சோன்னே உறவுகள், என்னுடைய இந்த பகுதியில் இருந்த உறவு மக்கள் கொண்டு போய் ப்ரைவேட்டில் கொண்டு போனாங்க. ப்ரைவேட்டில் என்னைய சேர்க்காதனால கேஎம்ஸ் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. சேர்த்த உடனே அந்த நாளில் சோப்பு தண்ணியை கலந்து எனக்குள்ளே கொடுத்தாங்க, வயிற்றுக்குள்ளே கொடுத்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மருந்து அதோடைய வெளியே வந்தது. அதனால அதுலேருந்து அதுக்கப்புறம் எனக்கு வயிற்று வலியை சாட்ட ஆரம்பிச்சது. எதை சாப்பிட்டாலும் வயிற்று வலிக்க ஆரம்பிக்கும். காரமாக சாப்பிட்டாலும் வயிற்று வலிக்கும். ஒரு எதை சாப்பிட்டாலுமே வயிற்று வலி அந்த அல்சர் அந்த நோயை உருவாக்கிட்டு குடல் பகுதி புண்ணாகி போனதுனால அல்சர் நோய். இல்லை மாத்திரை மருந்து வீடு. ஆனாலும் பிசாசுடைய போராட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இது நம்ம சாகலை, இன்னொரு தற்கொலை முயற்சி பண்ணு சொல்லி அந்த பிசாசு பேசுவான், நீ செத்துரு, வாழ முடியாது. அதனால் கிருஷ்ணகிரி பக்கத்தில் போய் ஒரு பெரிய மலை மேலே ஏறி குதிக்கிறதுக்கு நான் ஆயத்தமாகிட்டேன். மேலேருந்து விழுந்தா ஒன்றும் இல்லாமல் போயிருப்பேன். அப்போ குதிக்கிறதுக்கு முன்னால் அப்போ எனக்கு தெரியல, தேவன் தான் என்னை மீட்டுக்கொண்ட தேவன் தான் பேசுகிறான்னு தெரியல. எனக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகுது, நீ சாகிறது எப்படின்னு சாகலாம், ஆனால் இந்த மலையிலேருந்து நீ குதித்து தற்கொலை பண்ணி கொள்ளும்போது நாளை தினத்தில் இந்த ஆடு மாடுகளை மேய்க்கிற பிள்ளைகள் மேலே உன்னுடைய பழி அவங்க மேலே சிமரும். அதனால் அவங்கள கொண்டு போய் அவங்கள சித்திரவதைப்படுத்துவாங்க. நீ ஏன் அந்த அவங்களுக்கு நீ ஏன் ஒரு குற்றத்தை சுமத்துறன்னு சொல்லி என்னோட பேச ஆரம்பித்த உடனே நினச்சேன், அப்போ ஆண்டவர் தான் என்னுடைய உயிரை தப்பு வைத்தார், அந்த தற்கொலை இந்த விடுதலை தர வைத்தார் எனக்கு தெரியல. திரும்பி அதை விட்டு நான் இறங்கி வந்து அப்போ முழுதும் எனக்கு அந்த தற்கொலை என்ன இருந்துகிட்டே இருக்கும், அந்த பிசாசு செத்து போ அப்படிங்கிறதுனால திரும்பி நான் என்ன பண்ணுறேன், அதே ஊரில் வார்னிஸை குடித்தா செத்துருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இப்போது போல் காயெல்லாம் கிடையாது, இந்த பழைய பாட்டெல்லாம் கிடையாது, வாட்டர் பாட்டெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த வார்னிஸ் இருக்குது, அது 5 லிட்டரு 10 லிட்டராக இருக்குது, அதை குடித்தா செத்து போயிடுவான்னாங்க. அதனால நைட்டெல்லாம் அந்த கிருஷ்ணகிரி ஊரில் இருந்துட்டு அந்த பாட்டு இல்லாதனால அதுலேருந்து நான் தப்பிக்கப்பட்டேன். இப்போ தெரியுது. அதுக்கப்புறம் பெங்களூருக்கு போய் அதுக்குள்ளாட்டு இருந்த எல்லா காசும் முடிஞ்சு போய் ஒரு பைத்தியக்கார நிலைக்கு வந்துட்டேன். திரும்பி நம்ம சென்னைக்கு திரும்பக்கூடாது, எங்கேயாட்டும் கண்ணுக்கு தெரியாத ஒரு பாம்பே இந்த மாதிரி போய் உறவுகளோ சொந்தங்களோ தெரியாத ஊரில் நம்ம போயிடணும் அப்படின்னு நினச்சி ராத்திரி அந்த பெங்களூரில் பள்ளம் பஸ் ஸ்டாண்டு, இந்த சிட்டி பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ரொம்ப நான் படிப்பு அறிவு கிடையாது, ஓரளவு தமிழ் மட்டும்தான் படிக்க எழுத வாசிக்க தெரியும். ட்ரெயின் நின்றுச்சு, அதில் ஏறி படுத்துட்டேன். அந்த படுத்த ட்ரெயினில் வந்து நான் படுத்த அந்த ட்ரெயின் பெட்டியில் வந்து சுத்தமாக கரண்ட் வேலை செய்யலை, இருட்டு. அப்படியே படுத்துட்டேன். நான் நினைச்சேன்னா நம்ம இங்கே சென்னைக்கு போகக்கூடாது, திரும்பி சென்னைக்கு வரக்கூடாது, எங்கேயாட்டும் பாம்பு இந்த பக்கம் போய்
மறைவான வாழ்ந்துடணும், இல்லாட்டி தற்கொலை பண்ணி செத்து போயிடணுங்கிற எண்ணத்தோடு தான் நான் அந்த மாதிரி அந்த ட்ரெயினில் படுத்திருந்தேன். அந்த பெட்டி ஃபுல்லாக கரண்ட் இல்லாதனால என்னை கையில் காசு கிடையாது, டிக்கெட்டும் எடுக்கலை. அந்த பெட்டியில் கரண்ட் இல்லாதனால டிக்கெட் யாரும் வரல. அடுத்த நாள் காலையிலே முழித்து பார்த்தா சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து நான் நின்னேன். இங்கே வந்து என்னோட மீண்டும் என்னுடைய சகோதரி வீட்டில் தான் நான் இருந்தேன். அந்த அமைஞ்சுக்கரையில் வந்து அந்த ஆவி என்னை பயங்கரமாக அலக்களிக்க ஆரம்பித்தது. இந்த கண்ணாடிகளை உடைக்கிறது, இந்த இரத்த வெறியை போல் இந்த கோபங்கள் இருந்துச்சு. இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை அந்த பிசாசுடைய போராட்டத்தில் மிகவும் போராட்டம், முறுக்கத்தனம், இப்படி உலக காரியம், இப்படி அந்த ஆவிகள் வந்து என்னை அது தொல்லை வந்து விடலை. எப்பவும் கிட்டத்தட்ட 12 வயசில் பிடித்தது கிட்டத்தட்ட 2093 வரைக்கும் அந்த ஆவியினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தேன். அதனால் இயேசு தெய்வம் இல்லைங்கிறத நினச்சிக்கிட்டேன். ஆனால் பின்மாற்றம் ஆவனதுனால இந்த பிசாசு என்னை மிகவும் அலக்களித்து பல பாவத்துக்களை உள்படுத்தி என்னுடைய பொருளாதாரத்தெல்லாம் எப்படி கெட்ட குமாரனம் தாப்பனோடு பிரிந்து போய் எல்லாத்தையும் அழிந்தது போல நானும் என்னை பிசாசு ஆண்டோட்டு பிரித்து எடுத்து என் வாழ்க்கை சின்ன பின்னமாக்கி பெரிய தரித்திரத்தில் உண்டாக்கி பெரிய அந்த சூழ்நிலை இன்னைக்கு என்னை விவரித்து சொல்ல முடியாத ஒரு சூழலில் நான் வாழ்ந்து கொண்டேன். அதுக்கப்புறம் விடுதலை ஆக்கப்பட்டது எப்போ ஐயா? 93ஆம் வருஷம் எனக்கு திருமணம் நடந்தது. திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் என்னுடைய மனைவியும் அவங்களும் தேவனை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாங்க. அவங்க கல்யாணம் முடிந்து குடும்பத்தை இருக்கும்போதே அவங்களுக்கு கருப்பு பை இறங்கியிருக்குன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. பெரும்பாலும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி யாருக்குமே கருப்பு பை இறங்காது. இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி செக் பண்ணும்போது சொன்னாங்க, இவங்களுக்கு குழந்தை பெற வாய்ப்பு கிடையாது, இப்படி லட்சத்தில் ஒரு மக்களுக்கு இந்த மாதிரி இறங்கியிருக்கும், திரும்பி அவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லைன்னாங்க. நான் அறகுறை கிறிஸ்தவனாக இருந்தாலும் ஒரு சில வருஷத்தான் வச்சுக்கிட்டு பிள்ளைகள் கருத்தால கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் அவனுடைய இறக்கத்தில் இப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவங்க கன்ஷன் ஆகிட்டாங்க, கருப்பம் தரித்தாங்க. 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கருப்பு போய் நிரந்தரமாக இறங்கி போனது. இறங்கி போனதுக்கப்புறம் அவங்களால வேதனை தாங்க முடியல. ஏற்கனவே எங்களுடைய குடும்பத்தில் என்னுடைய தாப்பனார் என்னுடைய எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அதனால் என்னுடைய மனைவி எங்களுடைய குடும்பத்தை எந்த வீடாக இருந்தால் பார்த்துட்டே இருப்பாங்க. தாய் இல்லாதனால இந்த பிள்ளைகள்லாம் அனாதை ஆகி போனது என்பதை அவங்க அதை கண்ணு கூட பார்த்தவங்க. ஆனால் அவங்களும் இந்த 2 பிள்ளைகளை விட்டுட்டு எப்படி நம்ம வாழ முடியும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, தற்கொலை முயற்சி எடுத்துட்டாங்க. 90ஆம் வருஷம் திருமணம் நடந்து முடிஞ்சு அவங்க வாழ்க்கையில் இந்த 2 பிள்ளைகள் பிறந்ததுக்கப்புறம் பெரியவங்க பேர் மரியகுமார், 2 பேர் அருள்குமார். இந்த பிள்ளைகள் பிறந்ததுக்கப்புறம் இந்த வேதனை அவங்க தாங்க முடியாமல் ஒரு நாள் ராத்திரி எங்கிட்ட சொல்லலை. அவங்க எல்லா கோயிலையும் தேடுவாங்க. சென்னையில் இருக்க எல்லா கோயில்களையும் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கு போய் அவங்க அதை அதுதான் அவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்ததுனால அங்கங்கே போய் கும்பிடுவாங்க. இந்த வேதனை தாங்க முடியாதனால அவங்க எங்கிட்டலாம் சொல்லலை. ஒரு ராத்திரி அழுகிற வரைக்கும் அழுதுட்டு அவங்களுக்கு என்ன பாருன்னா, ஒருவேளை நம்ம இறந்துட்டோன்னா இவர் ஒரு 2ஆம் திருப்பு கல்யாணம் பண்ணிக்கிடலாம், இந்த 2 பிள்ளைகளையும் அனாதை ஆகி தாய் இல்லாத பிள்ளை ஆகி அனாதை ஆகிறாங்க சொல்லி நைட்டு 1 மணி வரைக்கும் அவங்க அழுதுட்டு எங்கிட்ட சொல்லாமல் அவங்க தற்கொலைக்கு ரோகிப்பாக இருக்கிற ரூகிணி தேட்டருக்கு பின்னால் நாங்கள் இருந்தோம் கோயம்பேடு பக்கத்தில். அப்போ தான் தேட்டர் வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு கிணறு இருக்கும். அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளி வரையிலும் தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் சாம்பலில் இருந்து சிங்காரம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்றது. காணத் தவறாதீர்கள், மற்றவர்களையும் காணச் சொல்லுங்கள். அந்த கிணத்துல இவங்க விழுந்து தற்கொலை பண்ணி கொள்ளுன்னு முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியே வரும்போது வானத்துலேருந்து ஒரு சத்தம், என் மகளே அப்படின்னு சொல்லி. இவங்களுக்கு யாருன்னு தெரியல. யாரு அப்படின்னா, நான் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என் மனைவி ஒரே வார்த்தை கேட்டாங்க, எனக்கு சுகம் தருவீங்களா? உனக்கு நான் சுகம் தருவேன். நீங்கள் 2 பேரும் வாழ்க்கையில் எப்போதும் சண்டை போட்டு கண்ணீரும் கவலையில் உன் கண்ணீரை மாற்றுவேன், உன் வறுமையை மாற்றுவேன் அப்படி சொல்லி அவரை விட என் மனைவி சொன்னாங்க. என்னை விட்டு அந்த ராத்திரி அந்த ஒரு பேச வார்த்தையை கேட்டு
இவங்க அப்படியே வீட்டில் வந்து படுத்துட்டாங்க. காலையில் சொன்னாங்க, ராத்திரி இயேசு என்னோடு பேசினார் அப்படின்னாங்க. நான் உடனே சொன்னேன், எனக்கு எம்மதமும் சம்மதம், இயேசு உன்னோட பேசினா இருக்கட்டும், நான் சர்ச்சுக்கு போகலான் இருக்கேன் அப்படின்னாங்க. சர்ச்சுக்கு போ, ஒரு பேர் அளவில் இருக்க சர்ச்சுக்கு போ, அவங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பைபிள் அணுவந்த பெந்தைகோஸ் ரட்சிப்பானவர்களுக்கு சர்ச்சுக்கு போனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நகை கலத்தை சொல்லுவாங்க, வெள்ளைப்புடவை உடுக்க சொல்லுவாங்க, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க, சோத்திரம் சொல்லுவாங்க. அதனால் அது அந்த இது வேண்டாம். ஆனால் ஒரு கண்டிஷன், நீ சர்ச்சுக்கு போ, என்னை கூப்பிடக்கூடாது, என்னை நீ கூப்பிடக்கூடாது, நீ மட்டும்தான் சர்ச்சுக்கு போய்க்கிடணும். நீங்கள் போகிறதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லை, அந்த அவங்க சர்ச்சுக்கு போக ஆரம்பித்த உடனே அவங்கள எப்படி போக விடாமல் ஆக்கணுங்கிறத என்னுடைய முழு கவனமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அவங்கள விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து நிறைய இந்த பேக்கெட் பண்ணோடைய ஐட்டங்களை நிறைய வாங்கி கொண்டு வைப்பேன். இந்த வெள்ளிக்கிழமை 3 வருஷம் அவங்கள சர்ச்சைக்கு எப்படிலாம் போக விடாமல் கட்டு பண்ண முடியுமோ அப்படி தான் அவங்கள போடுறோம். ஆனாலும் அவங்க வேக வேகமாக வேலையை முடிச்சுட்டு, ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த சுகம், அந்த கருப்பை போய் ஆப்ரேஷன் இல்லாமல் ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட இன்றைக்கி 62 வயசாச்சு. 28 வயசில் தற்கொலைக்கு போகும்போது ஆண்டவர் அவங்களுக்கு சுகம் கொடுத்ததுனால அன்னிலிருந்து அவங்க ஆண்டோடைய வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. வேலை செஞ்சு முடித்து இந்த கைப்பிரதியை வீடு வீடாக போய் கொடுப்பாங்க. எனக்கு இவங்களை அப்படின்னா சொன்னால், நீ வந்து என்னை கூப்பிடக்கூடாது, என் வியாபாரத்துக்கு அது பிரச்சனையாக இருக்கும், நேற்று சர்ச்சுக்கு கூப்பிடுவாங்க, நான் வியாபாரத்துக்கு போகிற ஆள், அதனால் தயவு செய்ய என்னையே கூப்பிடக்கூடாது இப்படின்னு சொல்லி இந்த 3 வருஷம் அவங்களை சர்ச்சுக்கு போகாமல் என்னால் என்னென்ன தடை பண்ண முடியுமோ அத்தனை காரியத்தையும் செஞ்சுட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய மனைவி சபைக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த பாஸ்டர் வந்து அந்த சபை விட்டு அவர் இன்னொரு ஊருக்கு ஊழியத்துக்கு போகும்போது, இப்போ இருக்கிற அமைஞ்சிக்கரையில் ஜான் காளையப்பன்னு சொல்லி தமிழ்நாடு பூர்ண சபையுடைய பாஸ்டர் இந்த அவங்களுடைய சபைக்கு எங்களெல்லாம் அறிமுகப்படுத்த முடியாத எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். என்னை பார்த்த உடனே ஒன்றும் சொல்லலை, பிரதர் தான் உங்கள் வீட்டுக்காரர் அப்படின்னு கேட்டார். ஆமாய்யா அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா இவர் ரொம்ப உழைக்கிறாரு, இதெல்லாம் உங்களுக்காக தான் உழைக்கிறான்னு சொல்லிட்டு அவர் எனக்கு சத்தியத்தை சொல்லலை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், பிரதர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு இருக்குது, முடிஞ்சா நீங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே போயிட்டார். அந்த வார்த்தை அதான் தொட ஆரம்பிச்சது. 93ஆம் வருஷம் மனைவி போகக்கூடாதுன்னு போராடிட்டு இருந்த எனக்கு அது ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சு. பாஸ்டர் காளையப்ப வந்து இந்த வார்த்தையை சொன்ன உடனே, ஒரு பாஸ்டர் நம்மளை வந்து வேறு சத்தியத்தை சொல்லலை, நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க வந்து போங்க அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை 93ஆம் வருஷம் நானும் பிள்ளைகளும் காலையில் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸுக்கு போக ஆரம்பித்தோம். ஆண்டவர் மீண்டும் என் மேலே இறக்க வச்சு, ஏன்னா அவ்வளோ பாவியாக இருந்த, துரோகியாக இருந்த, தேவனோட தூரம் போன, இயேசு தெய்வம் இல்லைன்னு சொன்னவன், இந்த பைபிள் பொய்ன்னு சொன்னவன், இதெல்லாம் இந்த ஊழியம் செய்கிறவங்களை பார்க்குமான்னு நான் சொல்லுவேன், அவன் வேலை வெட்டி செய்ய முடியாத சோம்பேறிகள், வயிற்று பிழப்புக்காக இந்த பைபிளை தூக்கிட்டு வீடு வீடாக இருந்து அலைகிறாங்க. அப்படி ஏதோ ஆண்டவருக்கு விரோதமாக இருந்த என்னை மீண்டும் அந்த 93ஆம் வருஷம் அந்த திருச்சபையில் ஆண்டவர் மீண்டும் என்னை அபிஷேகம் பண்ணினார். அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ காலமும் நம்ம ஆண்டவருக்கு துரோகியாகவும், நம்மளை உண்டாக்குன தெய்வத்தை தரக்குறைவாகவும், இயேசு தெய்வம் இல்லைன்னு பேசினேன் அப்படின்னு சொல்லி அன்னில் ஆண்டவர் என்னை தொட்டு அபிஷேகம் பண்ணினார். அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளி வரையிலும் தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் சாம்பலில் இருந்து சிங்காரம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்றது. காணத் தவறாதீர்கள், மற்றவர்களையும் காணச் சொல்லுங்கள். அருமையான சேகர் சாமுவேல் ஐயாவுடைய சாட்சியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்கள் கண்களே கலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதரையும் சந்திக்கிற விதம் வெவ்வேறு காலகட்டங்கள், வெவ்வேறு சமயங்கள், நேரங்கள். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவன் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறார். பாருங்க, தாயின் கருவிலே உருவாகும் முன்னவே அவரை பேர் சொல்லி அழைத்தார். அப்போ அழைத்த ஆண்டவர் இவருடைய வாழ்க்கையில அந்த சிறு பருவத்துல இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டார், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவருடைய நண்பர் உடைய அந்த பிசாசனுடைய பிடியில இருந்து அகப்பட்டு அதில் கர்த்தர் விடுதலை கொடுத்து, அந்த விடுதலை நிமித்தமாய் கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் கடந்து செல்லும் பொழுது திடீரென்று ஒரு போராட்டம். வாலிபத்தில் அவர் பெங்களூர் பகுதியில் வேலையின் சம்பந்தமாக அவர் கடந்து செல்லும் பொழுது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் விட்டு சென்றார். விட்டு சென்ற மாத்திரத்தில் மீண்டுமா இந்த இயேசு அவரை நேசிக்கிறபடினால தான் திரும்ப வந்து அவருடைய திருமண வாழ்க்கைக்கு அடுத்தபடியாக அவருடைய மனைவி நிமித்தமாக எந்த ஒரு மனுஷனையும் ஆண்டவர் விட்டுவிட மாட்டார் எந்த சூழ்நிலையிலும். ஏன்னா அவர் ரட்சிக்கப்பட்டார்ல, அபிஷேகம் பெற்றார்ல, கர்த்தருடைய வேதத்தை அறிந்து கொண்டார்ல. அதனால ஆண்டுடைய அன்பு மீண்டும் மீண்டும் அவரை தேடி வந்தது. ஆனால் அவருடைய மனைவி நிமித்தமாக அவருடைய மனைவிக்கு அந்த கர்ப்பப்பையில பிரச்சனை வந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு கூட அவர் இடைப்பட்டு அவர் பேசி, அந்த பேசினது மாத்திரம் இல்லாமல் அவருக்கு சுகத்தை கொடுத்தார். அவருக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து இவருடைய வாழ்க்கையில இயேசு தான் மெய்யான தெய்வம் என்பதை உணரத்தக்கதாக இவருடைய வாழ்க்கையிலும் மீண்டுமாய் இரண்டாவது முறையாய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவர் ஒரு பிறப்பை ஏற்படுத்தினார். பாருங்க, பாவத்துல அவர் செத்து நீதிக்கு பிழைத்தது மாத்திரம் அல்லாமல், அவர் ரட்சிப்பை பெற்றது அல்லாமல் மீண்டும் பின்மாற்றத்துக்குள்ளே போனார். ஏன்னா ஒரு மந்தையில 100 ஆடுகள் இருந்தாலும் ஒரு ஆடு காணாமல் போகும் பொழுது அந்த மேய்ப்பனுடைய வருத்தமும் அந்த மேய்ப்பனுக்கு உண்டான காரியங்கள் அந்த ஆட்டை குறித்து கவனமாயிருந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு சேகர் சாமுவேல் ஐயா இந்த சாம்பலிலிருந்து சிங்காரம் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து சாட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் இன்னைக்கு பாருங்க உலகமெங்கிலும் அவரை தேவன் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அதை தான் நம்ம தொடர்ந்து நம்ம அவரிடத்துல நம்ம கேட்க போகிறோம். இப்பொழுது அவருடைய ஊழியத்தினுடைய அனுபவத்தை கேட்க போறோம். வாங்க. அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளி வரையிலும் தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் சாம்பலில் இருந்து சிங்காரம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்றது. காணத் தவறாதீர்கள், மற்றவர்களையும் காணச் சொல்லுங்கள். ஐயா, நீங்க சொன்னீங்க ஆண்டவர் முதலாவது உங்களை சந்தித்தத அந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டீங்க. இரண்டாவது மீண்டுமா நீங்க பின்மாற்றத்துல போய் அந்த ஒரு ரட்சிப்பினுடைய அனுபவம் உங்க மனைவி நிமித்தமா ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தார் சொன்னீங்க. அதன் பிறகு நீங்க இந்த வியாபார இந்த காரியங்கள்ல இருக்கும் பொழுது வருமானங்கள் எல்லாம் வந்திருக்கும். இப்போ கடவுளுடைய காரியங்களுக்கும் நீங்க போயிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தின் பாதையில நீங்க வந்தது எப்படி ஐயா? அதை குறித்து சொல்லுங்க நேருக்கு. ஆண்டவர் அந்த 93ஆம் வருஷம் என்னை மீண்டும் அபிஷேகம் பண்ண ரொம்ப உணரப்பட்டேன். துரோகியா இருந்தோம், பாவியா இருந்தோம், துன்மார்க்கனா இருந்தோம், தேவனை விட்டு தூரம் போனோம். அவருக்கு நம்மளை உண்டாக்குன தெய்வத்துக்கு ஏதோ வேதனைப்படுத்த சொல்லி உணர ஆரம்பித்தேன். அப்போ தான் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்தேன். உலகத்திலிருந்து இப்போ ஒரு கட்சி சார்பாக இருந்தேன். கலைஞருடைய கையில் தான் நான் உறுப்பினர்காரனே வாங்கினேன். டிஎம்கே மேலே ரொம்ப பற்றத்தில் இருந்தேன்.
ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் அந்த உலக வாழ்க்கையில் கட்சி, திரை உலகம் இதெல்லாம் என்னிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி கொடுத்தாரு. சாதி, சமயம், உறவுகள் இப்படியெல்லாம் சொல்லி ஆண்டவர் எனக்கு அதிலிருந்து விடுதலை கொடுத்தது மட்டுமல்ல, எனக்கும் பெரிய ஒரு அற்புதத்தை சேர்ந்த மருந்து குடித்ததுனால என்னுடைய 80லேருந்து 93 வருஷம் வரைக்கும் எனக்கு அந்த அல்சர் நோயுடைய கொடூரம். அந்த கடத்தில் வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அப்போ நான் 10,000 ரூபாய் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த இடத்துல அடிக்கடி பீச்சில் கூட்டம் நடக்கும். என் மோகன் சி லாசரையா அவங்க வந்து செய்தி கொடுத்தாங்க 93. இப்போ என் மனைவி அங்கே என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு பின்னால் உட்காந்துருக்குறேன், ஸ்டேஜுக்கு பின்னால் உட்காந்துருக்குறோம். தெய்வ மனுஷன் பேசினார், உன் வயிற்றில் நான் கத்தியை வைக்க மாட்டேன், ஆப்ரேஷன் பண்ண உனக்கு சுகத்தை தருவேன்னு சொல்லி யாதி சுலக செபிங்கன்னு செபிக்க போகிறேன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ண உடனே என் மேலே மீண்டும் ஒரு வல்லமை தொட ஆரம்பித்தது. அந்த மண்ணில் நான் பிறண்டு உருண்டு கத்தி ஆண்டு எனக்கு அந்த அல்சர் நோயிலிருந்து எனக்கும் ஆப்ரேஷன் இல்லாமல் கத்திப்படாமல் ஆண்டு ஒரு அற்புத சுகத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன், இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையை வீணாக்கிட்டோம். கிட்டத்தட்ட பாதி 35 வருஷத்தை என்னுடைய வாழ்க்கை தேவனை அறிந்து உலகத்தோடு போய் வீணாக்கிட்டோம், இனி வாழக்கூடாதுன்னு சொல்லி. மனிதர்களுடைய அன்பு கூட ஒரு திருப்பி 2 திருப்பம் நேசிப்பாங்க, ரொம்பவும் அவங்களுக்கு வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னை ஆண்டவர் அழகிடந்த அன்பு வச்சிருந்ததுனால இயேசு அதிகமாக நேசிக்கிறாருங்கிற அந்த ஊழியத்தை அதோடைய பேர் வச்சு 93லேருந்து கைப்பிரதி ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம். எனக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ண 10,000 ரூபா வச்சுருந்ததுனால எனக்கு ஆப்ரேஷன் வந்து அற்புதத்தை செய்ததுனால அவர் நாம் வந்து மகிமைப்படுத்த வேண்டும் சொல்லி இந்த நாளில் இளைப்பாறுதல் இருக்க அண்ணன் ஜீவானந்தம் அவர்களை வச்சு ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் சொல்லி 93வது வருஷம் அண்ணன் ஜீவானந்தம், அக்கா புஷ்பா அக்கா, எந்த பகுதியில் ஐயா நடத்துனீங்க? அந்த கோயம்பேடு ரோகிணி தேட்டருக்கு பின்னால் இருந்தோம். அங்கே அந்த கூட்டத்தை நடத்தினோம். அந்த கூட்டத்தில் அப்போ நடத்தினோம். திரும்ப மகிழ்ச்சி திருச்சபைக்கு தான் நாங்கள் போக ஆரம்பித்தோம் குடும்பம். அண்ணன் இன்னைக்கு ஊழியம் செய்கிறான்னா முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை உருவாக்கின ஒரு பகுதி அண்ணன் ஜீவானந்தனுக்கு தான் அந்த பங்கு சேரும். ஒரு சம்பவம், ஆனால் அவருடைய பார்வையில் நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. கிட்டத்தட்ட 40 நாடுக்கு மேலே அவர் கடன் சென்றவர். அவர் கூட்டத்தில் நான் பங்கெடுத்திருக்கிறேன். எந்த கூட்டத்துக்கு போனாலும் அவர் மூலமாக அற்புதத்தை ஆண்டவர் ஏராளமாக செய்வது இதை பார்த்துருக்கிறேன், கூட பயணம் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஒரு அளவு கடந்து என் மேலே நேசித்தார். தகுதியே இல்லை, ஒரு விசுவாசி, ஆனாலும் என் மேலே ஒரு அன்பு அளவற்ற அன்பு வைத்து எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போய் சாட்சி சொல்ல வைப்பார். ஒரு வாட்டி ஏதோ சொன்னார், நான் போகல. தம்பி ஏன்பா 2 நாள் வரல அப்படின்னு கேட்டார். அவனும் சொல்லலை. இன்னும் பாருங்கள், அளவு பெரிய தேவ மனிதன் இன்னைக்கு இல்லை. அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கும் எனக்கு என் சிந்தனை விட்டீங்கள, தம்பி உன்னுடைய மனசு நோகிற மாதிரி பேசிருப்பேனா, என்னை மன்னிச்சிருங்கன்னாரு. அந்த வார்த்தை என்னை மிகவும் அவருடைய ஏதோ ஒரு உயர் ஸ்தலத்தில் இருந்த தேவ மனிதன். நான் வந்து ஒரு செல்லாத காசு மாதிரி அந்த தேவ மனிதன் அப்படி அந்த வார்த்தையை பேசி அவரோடு அன்பால் இழுக்கப்பட்டேன். அவர் என்னுடைய ஆர்வத்தை பார்த்து அநேக மக்களை ரட்சிப்பில் வழி நடத்துறதெல்லாம் அவர் பார்த்து என்னைய சொன்னார், தம்பி நீ பின்காலத்தில் ஊழியம் பண்ணுவ, கிறிஸ்தவங்களே உன்னை வந்து அங்கீகரிக்க பண்ண ஊழியக்காரங்களே. அதில் அவரே எனக்கு அபிஷேகம் ஊழியர் கூட்டத்தில் சின்னமலையில் ஏராளமான மக்கள் கூடியிருக்கும் போது அந்த மக்களுக்கு மத்தியில் ஊழியக்காரன் என்னை ஒப்பு கொடுத்தாரு. அது மட்டும் அல்ல, அந்த ஊழியப்பாதில் அவங்க சபையில் இருக்கும்போதே நிறைய ஏராளமான மக்கள் இருந்தாங்க. அந்த திருவிருந்து கொடுக்கறதுக்கும் என்னையும் அதில் அண்ணன் SM ஜெயக்குமார் அவரோட சேர்ந்து அவர் ரசம் கொடுத்தா நான் அப்பம் கொடுக்குற மாதிரி என்னை வச்சுருந்தார். இந்த ஊழியத்துடைய பங்களிப்பு முதலாவது ஆண்டவர், 2வது இந்த ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு முன்மாதிரியாக இருந்த அண்ணன் ரெவரண்ட் அண்ணன் ஜீவானந்தம் அவர்கள் தான். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக வியாபாரத்தோடு சேர்ந்து ஊழியம் செய்துகிட்டு இருந்தோம். பகுதி நேர ஊழியமாக இருந்தோம். எனக்கு என்னன்னா ரட்சிக்கப்பட்டப்போ என் வாழ்க்கை மாறிச்சு, பாவ வாழ்க்கை மாறிச்சு.
தீய வழக்கம் மாறிச்சு, இச்சைகளான வாழ்க்கை மாறிச்சு. உலகம் இந்த சினிமா பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன், திரையுலகத்தில் நான் விடுதலையாக்கப்பட்டேன், கட்சிகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன், இனவெறியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன், என்னுடைய முறுக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன். இந்த சூழ்நிலையில் தான் இந்த பிசாசு தொடர்ந்து வந்த பிசாசு அந்த 93ஆவது ஆண்டில் ஃபஸ்ட்டு இந்த அல்சர் நோயிலேருந்து ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சார். ஒரு வெள்ளிக்கிழமை ராத்திரி படுத்திருக்கும் போது அதே ஆவி தொடருது. வீட்டில் வந்து கதை திறந்துக்கிட்ட வரதை பார்க்குறேன். அப்போ தான் நான் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை சொல்கிறேன். சொன்ன உடனே அந்த ஆவி நேரடியாக வந்தது, அப்படியே பின்னால் போனது. அதுலேருந்து ஆண்டவர் எனக்கு கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆச்சு. அந்த பிசாசின் கையிலிருந்து எனக்கு ஜீவனை மீட்டு கொடுத்தார். யோவான் 10:10 சொல்வது போல திருடம் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரன்னு சொன்ன வார்த்தையின்படி என்னை அழிக்க நினைச்சு பிசாசின் கையிலிருந்து விடுதலை கொடுத்தாரு. பாவ வாழ்க்கையிலிருந்து பிசாசின் கையிலிருந்து விடுதலையாக்கி கொடுத்து என்னை ஆண்டவரோட பிள்ளையை ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறமா எங்கள் ஊரில் அந்த தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பக்கத்தில் பழங்குளங்கிற கிராமத்தின் பக்கத்தில் சின்ன ஊர் சடையன் கிணறு. அந்த ஊரில் அங்கே இருக்கிற குடும்பங்கள் ஒரு 70 குடும்பங்கள். அநேக மக்கள் கிறிஸ்தவர்களாக வந்து தேவனை ஆராதிக்க ஆலயம் இல்லாதனால அநேக மக்கள் தேவனை தேடாத மக்களை மாறி போனாங்க. எனக்கு ஒரு ஆசை, தேவனை அறிந்து கொண்டு உங்களை போலவே அவங்களும் பின்மாற்றமாக ஆரம்பிச்சிட்டாங்க சபை இல்லாதனால. அதனால எனக்கு என்னன்னா, அண்ணன் ஜீவானந்தத்தை கொண்டு போய் ஒரு 3 நாள் மீட்டிங் நடத்தன்னு சொல்லி 2000 அண்ணனை கொண்டு போய் 40 நாள் உபாசம் இருந்து தூத்துக்குடி சடையன் கிணத்துல கூட்டம் நடத்தணும். அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அந்த கூட்டத்தின் வழியாக தான் அண்ணன் ஜீவானந்தம் 3 நாள் அங்கிருந்து தங்கியிருந்து அந்த ஊழியத்தை எங்களுக்கு செய்து கொடுத்தாங்க. அப்பவும் எனக்கு எப்படியாட்டு இந்த பகுதியில் ஒரு திருச்சபை வர வேண்டும் சொல்லி இந்த ஊரில், காரணம் திருச்சபை இல்லாதனால தானே வர்றவங்க கிறிஸ்தவங்களாக வந்து பின்மாற்றம் ஆகி போகிறாங்களேன்னு சொல்லி அந்த ஏக்கத்தினால அண்ணன் அவருடைய காலத்திலே திருச்சபை திறக்க வேண்டும் முடிவு பண்ணணும். பல ஆண்டுகள் கடந்து போனது. இந்த நாட்களில் அண்ணன் பேரம்பராட்சி அசோகன் சொல்லி அவர்கள் எங்கள் ஊருக்கு வந்து பார்த்தாங்க. சொன்ன இந்த மாதிரி ஒரு சபை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதுக்கு முன்னு வந்து அவங்க தான் அந்த ஊரில் ஒரு கிராம சுவிசேஷ செய்கிற அண்ணன் அவர்கள் மாதத்தில் ஒரு முறை படக்காட்சியெல்லாம் போட்டு ரவி பிரதர் அவங்க சகோதரர் கூட வந்து மிகவும் அருமையாக ஒழித்த பாடி அந்த நாத்தை மையப்படுத்துகிற இப்படி ஒரு டீமாக அண்ணன் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்களோட எனக்கு ஒரு உறவு கிடைக்கும் போது தான் 2017 அண்ணன் ஊரில் கூட்டிகிட்டு போய் பார்த்த உடனே பரவாயில்ல கண்டிப்பாக ஒரு சபையை கட்டுவோன்னு சொல்லி அவங்க தான் அதுக்கு பண உதவி கொடுத்து சபையை கட்டுவதற்கு உதவி செய்தார்கள். அன்றைய இறக்கத்தில் அதை கட்டி முடித்து இன்னும் வேலைப்பாடுகள் இருக்குது. அந்த பிரஸ்ட் செய்து இன்றைக்கி அந்த ஊர்களிலையும் கிட்டத்தட்ட 5 வருஷம் முடிஞ்சு இந்த மாதம் 6வது ஆண்டு விழா வைத்திருக்கிறோம். போன வருஷம் என்னுடைய சகோதரன் பேட்டி கேட்குற என்னுடைய சகோதரர் ரவி பிரதர் இந்த ஊரில் வந்து பாடி அந்த ஊரில் தங்கியிருந்து அநேக சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் இனி வாழ்ந்தால் இயேசுக்காக தான் வாழணும். இது வரைக்கும் நம்ம வாழ்க்கை உலகத்துக்காக வாழ்ந்துட்டோம், சினிமாவுக்காக வாழ்ந்துட்டோம், அரசியலுக்காக வாழ்ந்துட்டோம், வெறித்தனத்துக்காக வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த இயேசு அதிகமாக நேசிக்கிறாருங்கிற அந்த முழு நேர ஊழியமாக அந்த ஜீவானந்தம் ஊழியத்தை முடித்து வரும்போது அங்கே பைக்கு கொண்டு போயிருந்தேன். திரும்பி வர்றதுக்கு என் கையில் காசு இல்லை. அப்போ அந்த பைக்கை என்ன பண்ண எனக்கு ஒன்றும் புரியல. என்னுடைய நண்பர் ராஜின்னு சொல்லி அவர் வீட்டில் வச்சு வந்தார். நீங்கள் வாங்கினேன் அவங்க தான் இன்னொரு பைக்கில் எனக்கு ஆண்டவர்கிட்ட சொன்னவங்க திருநெல்வேலியில் வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னு ஒரு 500 ரூபா காணிக்க கொடுத்தாங்க. இப்போ வண்டி கையில் இருக்குது, சென்னைக்கு வரணும், பஜாஜ் எம்ஐடி யோசித்தாங்க. அப்போ 34 ரூபா பெட்ரோல். அந்த வண்டியில் தான் சென்னைக்கு வந்தேன். அந்த வண்டியை நைட்டு டூ வீலரில் சென்னைக்கு வந்துட்டேன். 93 அந்த 93 மெட்ராஸுக்கு வந்த உடனே படிக்கல ஆகிட்டேன். எங்களுக்கு பயம், ஏன்னா எங்களுக்கு ஒரு தகுதி இல்லை. எங்கள் குடும்பம் கிறிஸ்தவ பின்னணி கிடையாது. அடுத்தப்பல நிறைய ஊழியக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க. வரவங்களாம் அவங்க சொல்லுவது மத்தியான நேரத்தில் வருவாங்க, ஐயா அந்த ஊழியத்துக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என் மனைவிக்கு பயமாக இருக்கும், ஐயோ இந்த வியாபாரத்தையும் விட்டுட்டு நம்ம முன்னேறமா வந்தால் நம்மளை இந்த ஊழியக்காரங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஊர்லேருந்து வந்த 2000 இந்த ஊழியத்தை முடிச்சுட்டு
பைக்கில் வந்து படுத்தவன் மரண கண்டிஷனுக்கு போயிட்டான். என் மனைவி அழுது, ஆண்டவரே என் கனவுக்கு நீங்கள் ஜீவனை கொடுப்பீரானா, அவருக்கு நீங்கள் சுகத்தை கொடுத்து ஜீவனை தருவீங்கன்னா இனி நாங்கள் இந்த உலக வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லி அன்னைக்கு அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுக்கும்போது 700 ரூபா வாடகை, 2 பேரும் படிக்கிறாங்க. பெரியவன் 5வது படிக்கிறான், பெரிசில் படிக்கிறான். அன்றைக்கி நைட்டு ஒப்பு கொடுக்குறோம். எங்கிட்ட 10 ரூபா தான் இருக்குது. அடுத்த நாள் சாப்பிடணும், அவன் பேரிஸுக்கு அவனை கொண்டு விடணும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரை ஜீவனை கொடுத்தா நாங்கள் உங்களுக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி 700 ரூபா வாடகை கொடுக்கணும். பெரிய நம்மளுக்கு பேச தெரியல, பாட தெரியல, மற்றவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ண தெரியல, பெரிய படிப்பறிவு இல்லையே, நம்ம எப்படி ஊழியம் பண்ண போகிறோம்னு சொல்லி. ஆனால் அந்த 2000 எங்களுக்கு முன்னேறமாக ஒப்பு கொடுத்தோம். அதனுடைய அந்த ஏன் 20 ரூபா நான் ஐயா சொன்னாங்க, நீங்கள் கிராமங்கள் அங்கெல்லாம் போகிறீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னைய துரோகியா பாவியா தேவனோட உரம் போனால் என்னைய ரட்சிப்பார்னா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் ரட்சிப்பார். என்னை மிஞ்சி ஒரு பாவத்தில் இருப்பாங்க. அந்த நோக்கத்தில் தான் ஏசு அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்லி யாரை பார்த்தாலும் நான் அடிக்க நினச்சிடுவேன். ஒரு மனிதனுக்கு கோடி ரூபாய் கொடுக்கறதை பார்க்கணும், ஏசுங்கிற அன்பை மட்டும் அறிவிச்சா போதும், அவன் வாழ்க்கை மாறும், சூழ்நிலை மாறும், அவன் ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்லி தான் இந்த ஏசு அதிகமாக நேசிக்கிறாருங்கிற ஊழியத்தை பகுதியில் ஆந்திரா பகுதியில் இருக்கிற பாஸ்டர் யோவான்னு சேர்ந்து 2000 இந்த 23 வருஷமாக இருந்தது. 180 கிலோமீட்டர் சென்னைக்கு. அதுவும் அப்போ அந்த நாளில் அவர் ரொம்ப ஏழ்மையாக ஊழியம் பண்ணார். அப்பவும் எங்களுக்கு ஒரு பெரிய வசதி வாய்ப்பு கிடையாது. நம்ம சிட்டியில் ஊழியம் பண்ணுறோம், இவர் கிராமத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரோடு சேர்ந்து ஊழியம் பண்ண ஆரம்பித்தோம். இங்கேருந்து பைக்கை கொண்டு போய் ஊழியத்தை முடிச்சுட்டு, அப்போ வசதி வாய்ப்பு, அவருக்கு போக்குவரத்து வசதி கிடையாது, கடன் இல்லையும் கண்ணீர் இல்லையும், கணவன் மனைவி வாழ தெரியாமல் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த இயேசுவின் நம்ம அறிவிப்போமானா நம்ம வாழ்க்கையை மாற்றினது போல அவங்களும் மாற்றுவாங்கன்னு சொல்லி தான் இந்த ஊழியத்தை இந்நாள் வரைக்கும் சோர்வடையாதபடி ஓடுறதுக்கு ஒரே நோக்கம் அதுதான். இன்றைக்கும் சென்னையில் அன்றைய இறக்கத்தில் அமைந்தகிற பகுதிகளில் இந்த பொன்னியர்பிள்ளை தோட்டத்தில் சர்ச் நடத்துகிறோம். இங்கேயும் இடம் இல்லாதனால பெரிய போராட்டம். அடுத்த 5வது இடம் மாறிட்டோம். அன்றைய இறக்கத்தில் ஒரே ஒரு நோக்கம், அன்னைக்கு 10 ரூபாய் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். இன்றைக்கி எங்களுக்கு ஒரு குறை கிடையாது. இன்றைக்கி 2 பேருக்கு சாப்பிட வழி இல்லாமல் இருந்தோம். இன்றைக்கி 11 பேர் எங்களை சாப்பிட ஆண்டவர் வைத்தார். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது யோசிப்போம், 2 பிள்ளைகளும் கல்யாணம் முடித்து நல்ல மருமகளை கொடுத்தாங்க, 5 பேத்தியை கொடுத்தாரு. ஆண்டவர் ஒரு குறை இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் நடத்தியிருக்காரு. அதனால் இந்த ஆண்டவருக்காக இன்னும் நான் நினைக்கிறது, நான் செய்கிற ஊழியம் பெரிய ஊழியன்னு பார்க்குறவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப ஓடுறேன்பாங்க. இந்த நாளிலும் இதான் எனக்கு ஃபஸ்ட்டு முறை. அந்த ஜாய் டிவி இப்படியே இதான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். அவருக்கு பாட தெரியாது, அவரெல்லாம் கூப்பிட்டு என்கிட்ட மைக்கே தர மாட்டாங்க, ஏதாவது பேசுகிறோன்னு சொல்லி. ஏன் அந்த மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணுறீங்களா? ஆமாம், எனக்கு என்னென்னா முறைப்படி நம்ம ஊழியம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முறைப்படி பதிவு பண்ணோம். சர்ச்சை வந்து கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கிறோம். ஏசு அதிகமாக நேசிக்கிறார் ஜெப வீடுங்கிறத 2000 நாங்கள் பதிவு பண்ணிட்டோம். அரசாங்க சட்டத்திட்டத்தின்படி ஒவ்வொரு வருஷத்துலேயும் இந்த 3வது மாதத்தில் அதை ஆடிட்டர் பாண்டியன் ஆடிட்டர் அவர் அதுக்கு உதவியாக இருந்தார். அதை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறாங்க. 2வது என்னென்னா, நம்ம ஊழியம் பண்ணுறோம், அதனால் நம்மளுக்கு அந்த ஊழியத்துடைய எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறது. அதனால தான் மேரேஜ், ஏன்னா எத்தனையோ மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு அந்த சதியான கவர்மெண்ட்லேருந்து நிறைய அவங்களுக்கு அதை வாங்க முடியலை. அல்லது ஏசு அதிகமாக நேசிக்காருடைய மேரேஜ் ரிஜிஸ்டராக இருக்கிறோம். 2014 இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25-30 மேரேஜ் பண்ணியிருப்போம். இந்த ஆண்டு கூட 3 மேரேஜ் பண்ணியிருக்கிறோம். முறைப்படி மேரேஜ் பண்ணி கவர்மெண்ட்டில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறோம். அதை நான் என்ன நினைக்கிறேன்னா, அதை ஊழியமாக நினைக்கிறோம். அவங்கள என்ன கொடுப்பாங்களோ அதுக்கு அலைச்சல் இருக்கும், அதை அப்படி நினைக்கிறோம். அதுக்காக அது ஒரு வியாபாரமாகவோ அது ஒரு பிஸ்னஸும் நினைக்கல. ஒரு கிறிஸ்தவங்களுக்கு நல்ல முறையில் மேரேஜை நடத்தி அந்த அந்த அவங்களுடைய கணவன் மனைவிங்கிற கவர்மெண்டுடைய அத்தாட்சியோட கவர்மெண்டுடைய சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுக்குறோம். இதுக்கு தகுதியாக இருக்கணும், தகுதி இல்லை, குறைஞ்ச ரிஜிஸ்ட்ரேஷனா வந்து அவங்களை என்ன கொடுக்க முடியுமோ அதுதான். அதுக்கான ஏன்னா அதை நான் ஊழியமாக பார்க்குறேன். ரொம்ப அவங்கள டிமாண்ட் பண்ணியே கேட்கறது இல்லை, டிமாண்ட் பண்ணியே வேறம் பேசுறது இல்லை. அவங்களால என்ன முடியுமோ, சிலவங்களால 1000 கொடுக்க முடியும்பாங்க, சிலவு 2000 கொடுக்க முடியும்பாங்க, செலவு இருக்கும், அலைச்சல் இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் நம்மகிட்ட ஒன்றும் எதிர்பார்க்கறதில்ல.
கவர்மெண்ட்டு கிறிஸ்தவ மேரேஜுக்கு நீங்கள் அதை கொடுங்க இதை கொடுங்க எதுவும் கேட்குறதில்ல. கவர்மெண்ட் வரியும் அதுக்கு ஒன்றும் கேட்குறதில்ல. நான் அலைச்சல் ஒரு அங்கே ஆஃபீஸுக்கு போகிறது வர்றது அதை கணக்கு பண்ணி எனக்கு ஆசை என்னன்னா வருங்காலத்தில் ஒரு எத்தனையோ ஏழை எளிய கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இலவசமாக அந்த மேரேஜ் பதிவு பண்ணி அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டை கொடுக்க வேணும்னு எனக்கு ஒரு ஆசை. எங்களுக்கும் இந்த அலைச்சல் போக்குவரத்து சில நேரம் ஊர்களில் மேரேஜ் இருக்கும், அவங்களுக்கு போகும்போது செலவு நிறையா இருக்கும். அதனால் அதுக்காக நான் அதை ஒரு வியாபாரமாகவோ இல்லை அவங்களை டிமாண்ட் பண்ணுறது இல்லை, இது ஒரு ஊழியமாக நடத்துகிறோம். அது போல தான் இது வரைக்கும் ஆண்டோடைய இறக்கத்தில் இன்னைக்கு 1-2 சபை நடத்துகிறோம். எல்லா கிராமங்களும் எவ்வளோ விசுவாசி ஐயா வராங்க. இங்கே கிட்டத்தட்ட இந்த இடம் இல்லாதனால கிட்டத்தட்ட 4 இடம் மாறி போனதுனால இப்போ ஒரு 20-25 குடும்பம் இங்கே இருக்கிறாங்க. ஊரில் அந்த சபையை கட்டி அந்த முழுவதும் தேவனை அறியாத ஊராக இருந்ததுனால அங்கே ஒரு 10 குடும்பம் ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க. அங்கேயும் மாசந்தோறும் 2வது வாரம் அங்கே திருவிழத்துக்கு, அதாவது நீங்க பிறந்த ஊர்லயே சர்ச்சை கட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பாரம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு போன சர்ச்சை ஆண்டு விழா, போன வருஷம் ஆண்டு விழாவில் ஒரு 7 பேர் ஞானசனம் எடுத்தாங்க. சர்ச்சை ஆரம்பி ஒரு 10 பேர் ஞானசனம் எடுத்தாங்க. இப்படி அன்றைய இறக்கத்தில் அங்கே ஒரு 10 குடும்பம் இருக்கிறாங்க. எதிர்ப்பு எல்லா ஊர்களையும் இருக்கும். அதே போல் எதிர்த்தாலும் அந்த ஊரில் உள்ள மக்கள் அந்த அன்பாண்டவரை சொல்லும்போது கேட்டுக்கொள்ளதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அதனால தான் நான் ஒரு மாதமும் இந்த 2வது வாரத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஊர் அந்த சடையன் ஊரில் போய் திருவிருந்து கொடுத்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அங்கே இருந்து கூட்டத்தை முடித்து சென்னைக்கு வர்றோம். சென்னையில் ஃபஸ்ட்டு வாரம் திருவிருந்து கொடுக்குறோம். என்னுடைய ஊழிய பெரிய ஆண்டவர் தான் நான் நன்றி சொல்லணும். ஆனால் இன்னொன்று என்னைக்குன்னா எனக்கு அதுக்கு தகுதி இல்லை. ஒரு பாஸ்டராக இருந்தோம், ஒரு பெரிய இதல்ல. என்னுடைய இறக்கத்தில் இன்னைக்கு இந்த ஊழியத்தை செய்ய ஒரு உதவி செய்தார். என்னுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதமாக நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தால் நேரம் போகிறதே தெரியாது. அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளி வரையிலும் தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் சாம்பலில் இருந்து சிங்காரம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்றது. காணத் தவறாதீர்கள், மற்றவர்களையும் காணச் சொல்லுங்கள். ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா ஐயா அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பின்மாற்றத்தில் இருந்து அவருடைய மனைவி நிமித்தமாக கர்த்தர் மீண்டுமாய் சந்தித்து ரட்சித்து அவரை முதலாவது பிசாசனுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்கி 2வது தற்கொலை எண்ணத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி இருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேறு ஒன்றுக்கு வரான், நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி அது பரிபூர்ணப்படும்படி வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பாருங்க, இவருடைய ஜீவனை போக்கிக் கொள்ளலாம்னு சொல்லி எவ்வளவோ காரியத்தை செஞ்சாலும் ஜீவனை கொடுத்தவர் இயேசு தானே. அதனால அவர் ஒரு நாள் விட மாட்டார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில கூட இவரை போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்து போகிற ஒரு பாதையா இருந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை பிசாசின் பிடியோ, இல்லை நோயின் பிடியோ, இல்லை பாவத்தின் பிடியோ, இல்லை விட முடியாத கெட்ட பழக்கங்களோ அல்லது போதை வஸ்தோ, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் மாட்டி தவிக்கிறேனே, இது யார் என்னை விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். நான் சொல்லுகிறேன், இதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஐயா அவர்களை விடுவித்து இன்றைக்கு பெரிய ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக ஒரு படிப்பறிவும் இல்லை. அருமையான ஜீவானந்தம் ஐயா அவர்கள் மகிழ்ச்சியின் ஊழியங்கள், அவர் தெரியாத ஆட்களே இல்லை. இன்றைக்கு இருக்கிற பிரசித்தி பெற்ற ஊழியர்கள் எல்லோருமே இன்னைக்கு ஐயா ஜீவானந்த ஐயா மூலமாக ரட்சிப்பை அடைந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். பாஸ்டர் டி மோகன் அவர்கள், அதே போல சகோதரர் டிஜிஸ் தினகரன் ஐயா அவர்கள், இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஊழியர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஊழியத்தை
மிகவும் எளிமையான முறையில் ஜனங்கள் மத்தியில், படிப்பறிவு இல்லாதவர்கள் மத்தியில், படித்தவர்கள் மத்தியில் கர்த்தருடைய நாமத்தை, ஊழியத்தை செய்து கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்த அந்த தேவ மனுஷனை இன்றுமே நாம் பேசி கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு மனிதனை ஆண்டவர் விடுதலையாக்கினால், வசனம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மீண்டும் வேறு ஒரு நபரோடு கூட உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய அற்புதத்தை செய்வார். இப்பொழுதும் ஐயா அவர்கள் இந்த டிவியுடைய நிறுவனத்துக்காக, ஜாய் டிவி நேயர்களுக்காக, அருமையான இந்த டிவியுடைய நிறுவனர் அவர்களுடைய சுகத்துக்காக, பலத்துக்காக, இந்த டிவியுடைய நிறுவனம் இன்னும் விரிவடையும்படியாக, இது பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் கிடைக்கும்படியாக இப்பொழுது ஐயா சேகர் சாமுவேல் ஐயா அவர்கள் இப்பொழுது ஜெபிக்க போறாங்க. இந்த கடைசி நேரத்துல நீங்க எங்கே போயிடாதீங்க, ஜெபத்தோடு கூட இந்த பிளஸ்ஸிங்கை வாங்கிட்டு போங்க. அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளி வரையிலும் தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் சாம்பலில் இருந்து சிங்காரம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்றது. காணத் தவறாதீர்கள், மற்றவர்களையும் காணச் சொல்லுங்கள். ஆண்டவர் என்னை பிசாசில் எனக்கு மட்டும் விடுதலை தரல, என் மூலமாக நிறையா மக்கள் விடுதலை பெற்றுக்கொள்கிறாங்க. ரெண்டாவது, அனைவரும் சுகம் கொடுத்துருக்காரு. ரெண்டாவது, என்னுடைய சகோதரர் ரவிக்கு நன்றி சொல்லணும். எனக்கு ஒரு வாட்டியை சொல்லிட்டேன், இனிமேல் இந்த டிவி பக்கம் கூப்பிட்ற வேலையை நீங்கள் விட்டுறணும். ஆனால் அவர் மீண்டும் அழைத்து கொண்டு வந்து எப்படியாட்டும் பயன்படணுங்கிற நோக்கத்தோடு என்னைய மீண்டும் தொடர்பு கொண்டு அன்போடு ஏற்றுக்கொண்டாங்க. ஒருவேளை எனக்கு அவங்க அதை மன்னிக்கணும். ஏன்னா அளவு நான் கடினமாக பேசிட்டேன். டிவி ப்ரோக்ராம் என்னை கூப்பிடக்கூடாது, நீங்கள் என்னை பேச வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதனால் அதை அவங்க அன்போடு அதை மறந்து மீண்டும் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து இந்த ஜாய் டிவியுடைய நிறுவனர் ஐயா செல்வின் ஐயா அவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அவருடைய கூட சேர்ந்து ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள், அவருடைய குடும்பங்களுக்காக நிச்சயமாக நான் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஒரு வாட்டி பார்த்துட்டேன்னா அவங்கள தொடர்ந்து என்னுடைய ஜெபனையில் கொண்டு வர்றது எனக்கு ஆண்டுடைய ஒரு இறக்கம். இந்த நாளில் எனக்கு என்னுடைய சகோதரன் பிரின்ஸ் பிரதர் வந்து இந்த ஆரம்ப ஜெபத்தை எங்களுக்கு செய்து கொடுத்தாங்க. இந்த புரோக்கர் நான் பயந்துருந்தேன், என்ன பேச போகிறோம்னு சொல்லி. ஒருவேளை பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஆண்டவர் நேர்த்தியாக அவங்களோட பேசியிருப்பார்னு விசுவாசிக்கிறேன். ஒருவேளை கடன் பாரத்தில் இருப்பீர்களாம், விடுதலை தருவார். பிசாசம் பிடியில் இருப்பீர்களாம், விடுதலை தருவார். நோயில் இருப்பீர்களாம், விடுதலை தருவார். ஒருவேளை குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் இல்லாருன்னு சமாதானம் தருவார். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஜாய் டிவியுடைய செல்வினையா அவர்களுக்காகவும், உடைய குழுக்களாக இருக்கிற கொடியினர், இதுக்கு ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடி இருந்த இடத்துலேருந்து இந்த நிருபங்கத்தை நடத்துகிற இது ஒருவேளை உலகம் முழுதும் இதை கொண்டு செல்லவும், இதுக்குள்ள பொருளாதார தேவைகள் முக்கியம். டிவி நடத்துறது சாதாரண விஷயம் அல்ல, பொருளாதார ஏராளமான தேவைகள். கர்த்தரை சந்திக்க முடியாது ஜெபிக்க போகிறோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கோ பிறந்து வளர்ந்த எங்களை இந்த நாளில் இந்த ஜாய் டிவியுடைய மூலமாக ஆண்டவரே, முதல் ஆண்டவரே உடைய அனுபவ சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த ஜாய் டிவியுடைய குடும்பங்களுக்கு நன்றி சொல்ல ஆண்டவரே செய்தீர். அதுக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துடைய மக்களுக்காகவும் ஆண்டவரே இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். என்னை போல ஆண்டவரே பாவ வாழ்க்கையில விழுந்து கிடப்பார்களானா என் தெய்வம் விடலே தாங்க. சத்துருவின் கையில் அகப்பட்டிருப்பார்களா அவருக்கு விடலே தாங்க. கடன் பாரத்தில் இருப்பார்களானா அவர்களுக்கு விடலே தாங்க. கணவன் மனைவி உறவுகளை பிரிந்திருப்பார்களானா அவர்களுக்கு ஆண்டவரே சமாந்த தாங்க. ஒருவேளை ஆண்டவரே சிறு பிள்ளைகள் என்னுடைய மகன் நோயிலிருந்து சுகத்தை தந்தது போல இதை பார்க்குற அனைவர்களுக்கும் சுகத்தை தாங்க சுவாமி. விசேஷமாக அந்த ஜாய் டிவியுடைய
எஜமான ஏற்படுத்தியிருக்கிற ஐயா செல்வின் ஐயா அவர்களை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அவர் மேல இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் ஐயாவுடைய உச்சிலிருந்து உள்ளாங்கல வரைக்கும் நாடி நரம்பு எலும்பு ரத்தத்தில் அது பாயும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை சார்ந்த அனைவர்களுக்காகவும் அவரோடு சேர்ந்து இந்த ஊழியத்தில் உதவியா இருக்கிற ஆண்டவரே அனைவர்களையும் ஆண்டவரே இப்படி கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. இதுக்கு வாடிக்கையா இருக்கிற இந்த ஊழியத்தை தாங்குற இந்த நாளிலும் ஆண்டவரை பொருத்தனையோடு மக்கள் தாங்குற மக்கள், இந்த நாளில் பார்க்கிற பிள்ளைகள் மன உகந்த இந்த ஊழியத்துக்கு தன்னுடைய ஆண்டவரை பொருளாதாரத்தை கொடுக்கிற மக்களை நாளை எழுப்பி கொடுங்க ஆண்டவரை. விசேஷமா இதுக்கெல்லாம் எங்களை அழைத்து வந்து எங்களை அமர வைத்த அன்பு சகோதரர் ரவி சகோதரருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இரவும் பகலும் ஓடுகிற தேவ மனிதன் ஆண்டவரே, இந்த நாளில் எதை சொன்னாலும் அது தாங்கி கொண்டு அழைத்து இந்த நாளினுடைய நாமத்தை மகிமைப்படுத்த சகோதரனுக்கு தந்த இந்த மேலான கிருபைகளுக்கு நன்றி சொல்றோம். ஒவ்வொருளையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்க்கிற ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்படவும் சுகம் பெறவும் இந்த ஜாய் டிவியுடைய ஆண்டவரே உறுப்பினர்களாக மாறவும் இந்த நாளில் ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கண்டு தங்களுடைய பொருளாதாரத்தை தந்து இந்த நாளையோ ஆண்டவரை உறுதியெடுத்துக்கொள்ள உதவி செய்யுங்க சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கணத்தையும் மகிமையும் உங்களுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஐயா தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் மேலும் மேலுமா அவங்க ஊழியம் வளரட்டும். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நேயர்களே, அடுத்த முறையில் வேறு ஒரு சிறப்பு சாட்சியாளரோடு கூட உங்களை சந்திக்கிறோம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி: சாம்பலில் இருந்து சிங்காரம், ஜாய் டிவி, சென்னை. தபால் பெட்டி எண் 1, பெரிய கோவலம்பாக்கம், சென்னை 600129. செல்போன் 7397222881 மற்றும் 739722228882.